Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம revitல floor plan create பண்ணிட்டு அதுல room tag apply பண்ணதுக்கு அப்புறம் scheduling எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது அந்த floor planோட room schedule எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிக்கோங்க, கூடவே bell button click பண்ணிக்கோங்க. First revit open பண்ணனுனே யூனிட் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து feet and fraction inchesல செட் பண்றேன். அதே போல நம்ம ஏரியாவும் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா ஷெட்யூலிங்ல, அதனால ஏரியாவும் கொடுத்துக்கிறேன், ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்துக்கிறேன். இது ரெண்டும் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். அதுக்கு அப்புறம் வால் கிளிக் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு 3 ரூம் மட்டும் கிரியேட் பண்றேன். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு லைன் டூல் எடுத்து உங்களுடைய பிளான் என்னவோ அதை நீங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஆட்டோகேட் பிளான் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணி டிரா பண்ணாலும் ஓகே. இல்ல அப்படின்னா நீங்க டைரக்டா ரிவிட்லயே டிரா பண்ணிக்கலாம். லெவல் 2ல கொடுத்துட்டு இப்போ வால் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு ரூம் டேக் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ ரூம் டேக் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து என்னென்ன ரூம்ஸ்னு எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஷெட்யூலிங் பண்ண முடியும். அதனால ரூம் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்க ஒரு டேக் கொடுக்குறேன், செகண்ட் டேக் 3. ஓகேங்களா? இப்போ 3 டேக் நம்ம கொடுத்தாச்சு. ரூம் 1, ரூம் 2, ரூம் 3 கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு வந்து கலர் ஸ்கீம் கொடுக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அனலைஸ்ல போயிட்டு இடத்துல கலர் ஃபில் லிஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நோ கலர் ஸ்கீம் அசைன்டு டு வியூ அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஜஸ்ட் இங்க உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா சூஸ் ஸ்பேஸ் டைப் அண்ட் கலர் ஸ்கீம்னு கேட்கும். ஸோ ஸ்பேஸ் டைப்ல நான் வந்து ரூம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கலர் ஸ்கீம் எப்பவும் போல நீங்க வந்து டிஃபால்ட்டா டிபார்ட்மெண்ட் இருக்கும், நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் பிளான் அப்படின்னா பெட்ரூம், கிச்சன், ஹால் இந்த மாதிரி இருக்குல்ல, அதனால நேம்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கலர் தான் நம்மளுக்கு ஷோ ஆகுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரூம்ஸ் இருக்க இடத்துல பெட்ரூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ரூம் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்குமே கலர் ஸ்கீம் எடிட் ஆகும். ஸோ இது 3க்கும் நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டாவே சேஞ்ச் ஆயிடும், பெட்ரூம், ஹால், கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் ஏரியா, பெரிமீட்டர் இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா இங்க நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல ஷெட்யூல்ஸ் அண்ட் குவான்டிட்டிஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நியூ ஷெட்யூல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரூம் ஷெட்யூல்னு இந்த இடத்துல நேம் ஷோ ஆகும். ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டீடைல்ஸ்லாம் வேணுமோ அந்த இதை எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஏரியா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளோட நேம், அதாவது அந்த நேம் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துக்கலாம், பெரிமீட்டர் என்ன அப்படின்றதும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் தேவையோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஷீட் ஷெட்யூல் ஆகிடும். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒவ்வொரு ரூமோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, பெரிமீட்டர் எவ்வளோ அப்படின்ற டீடைல்ஸ் கிடைச்சிடும். உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ அதை அப்படியே ஆட் பண்ணிடுங்க. நேம்னு இருக்க இடத்துல நம்ம கொடுத்துருக்க ரூமோட நேம் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ரூம்ஸோட ஷெட்யூலிங் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ராசஸ். நீங்க கலர் ஸ்கீம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.